பெயர் நாரதமுனிப்பா. இவர்கள் முழுவதும் இருந்து வருகிறேன். ஆமையா நானே நீங்க பாருங்க பார்த்துட்டானா அவ்வளவு அழகா கேட்டு நான் தான். சரி சரி நான் ஒரு பாட்டு பாடினேன் மொத்தமா காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. எப்படித்தான் இருக்கும் உண்மையிலே நாங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம பாட ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு சிமிட்டத்து நாய் மாதிரியே குலைக்கிற சத்தம் கேட்க போட்டு இருக்கு. நாரதனா உண்மையிலே எப்படா எப்படி அமைப்பா இருக்காரு இப்படி இருக்கணும்டா கதவு செலவா. சரி ஒவ்வொரு சாமியார் வராங்க அப்படியே ஓலை குச்சி மாதிரி நீங்க எல்லாத்திலையுமே அமைக்கத்தான் போங்க. எல்லா உருவத்துல நெஞ்சில இருந்து கையில இருந்து ஒவ்வொன்றும் பரிசாதிக்க கீழே போயிடாங்க. அதுக்கு கீழே அதைத்தான் யோசிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. அதே அப்பாடி பெரியாங்க பெரிய பசுமாட்டு வம்சமா இருக்கு ஓடுறதுக்கு ஆளு பல்கா இருக்கு அப்படியே. சரி சரி இப்படி வாங்க அப்படியே இப்படி வாங்க நாரத மகரிஷி. ஏன் பல்ல புறந்துகிட்டே நிக்கிறீங்க? நீங்க சிரிக்கையில பப்பி நாய் குட்டி மாதிரியே இருக்கு. அழகா பொட்டி ஊட்டினே நல்லா இருக்கிறேன். நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அது சரி உண்மையில உண்மையிலே நாடக நாதரு இருக்கட்டும் இருக்கு. இப்ப எங்க இருந்து வாரிய? நமக்கு ஊர் மேலூர். சரி சரி மேலூர் எங்க இருக்கு? கைலங்கிரி இருக்கா? அப்படி சொல்லுங்க. கைலங்கிரி பக்கத்துல. உண்மையில நாரதர் கைலங்கிரி எங்க இருக்கு? அந்த வைகுண்டம் இருக்குல்ல சொல்ல வேண்டியது என்ன கேக்குறேன். வைகுண்டம் எங்க இருக்கு? அந்த சத்தியலோகம். உண்மையில சத்தியலோகம் எங்க இருக்கு? சத்தியலோகத்துக்கு மேல என்ன இருக்கு? கொட்டாயா இருக்கு. அதுக்கு மேலுலகம் என்பார்களே தேவலோகம். அந்த மேலுலகத்துக்கு வருகிறேன். மேல இருந்து ஆமா. எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக. அப்படின்னா ககனம் என்றால் ஆகாய மார்க்கமாக பறந்து வரக்கூடிய திறமை தேவர்களுக்கு உண்டு. அப்ப நீங்க பறந்து வந்தீங்க. ஆமா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பறந்து என்ன அப்படியே தண்ணி தவற மாதிரி புல் புல்லுன்னு அப்படியே இப்ப நேரம் பறந்து வந்து இங்கதான் அப்பா வருகிறேன். சரி சரி ககன மார்க்கமாக வந்து. ஆமா அப்ப நீங்க வாரது போறது யாருக்கும் தெரியாது. அருவிச்சாப்புல இருக்கீங்கல்ல தெரியாது. நீங்க வந்தாலும் போனாலும் அப்படியே சாதாரண ஆளா நாங்கெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டவர்கள். நாங்க என்ன கிளவி மூத்தத்தை கொடுத்துட்டா இருக்கிறோம். அமிர்தம் சாப்பிட்டதுனால பறந்து வரக்கூடிய சன் மார்க்கம் சக மார்க்கம் தாச மார்க்கம் சர்பத்திர மார்க்கம் ககன மார்க்கம். அதெல்லாம் கேட்கல. சர்பத்து மார்க்கம் ஜோடா மார்க்கம் ஜெவனப்பு மார்க்கம்னா நீங்க எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக ஆகாய வழியாக வந்தேன். மேலவட்டில இருந்து. ஆமா ஆமா நிஜமாவே நிஜமா. இப்படி என்ன பார்க்கையில இழிச்ச பையன் சத்தியமா நான் ஐயா கேட்கிறேன். என்னன்னு கேட்கிறேன். நொறுக்க முடியாது நொறுக்கிறீங்க. யார ஏமாத்துறா நீ? உன்னை பார்க்கையில நாரதர் மாதிரியே தெரியலையே. எப்படி தெரியுதப்பா? செட்டிநாடு சமயக்கார மாதிரியே இருக்கு. அப்படியே நீ என்ன பாயச கந்தி தானே யாது? நல்லா உருவம் ஒற்றுமைய பாரியா. தெரியுது தெரியுது. பார்க்கையில எப்படி தெரியுது? கருது இருக்கிற மிஷின் மாதிரியே இருக்கிற. அப்படி கேவலவாசியா? சரி 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 கோச்சுக்கிறப்பா நாரதர் சாந்தி. ஏன் என்ன பயம்? நாரதர் நான் பயந்துருவனும் இல்ல இல்ல என்னன்னு கேட்கிறேன். நாரதர் என்ன பெரிய ஜாக்கிசனுடைய தங்கச்சியா தம்பியா? நீ மேல